வெல்கம் டு சோல் ஆஃப் மெடிக்கோ. இது நேமிங் ரியாக்ஷன் சீரீஸ் டே 10. ஸோ இன்றைக்கி வந்து ரோசன்மேன் ரிடக்ஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோசன்மேன் ரிடக்ஷன் வந்து ஆல்டிஹைட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா இந்த ரோசன்மேன் ரிடக்ஷன் வச்சு நம்மளால் ஆல்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பிடி, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிடக்ஷன் அப்படின்னாவே என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆக்சிடேஷன்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிடக்ஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் H2. ஸோ H2 அடிஷன் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன். ஸோ இதுக்கு ஒரு கேட்லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம், ஸ்பெசிஃபிக் கேட்லிஸ்ட் PDBASO4. இது வந்து நீங்கள் இது கொடுத்தாவே உங்கள் நாம இருந்தாங்க இது ரோசன்மேன் ரிடக்ஷன் அப்படின்னு. இந்த இடத்துல அந்த BaSO4 இருக்கு இல்லையா, இந்த BaSO4 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்லிட்டிக் பாய்சன். கேட்லிட்டிக் பாய்சன் அப்படின்னா என்னென்னா, இந்த கேட்லிஸ்ட் இருக்குல்ல, அந்த கேட்லிஸ்ட்னால் இதுதான், அந்த பெலேடியம் அப்படிங்கிறதா கேட்லிஸ்ட். இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். இது என்ன பண்ணுன்னா அதில் ஆசிட் குளோரைடை வந்து ஆல்டிஹைடை ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆல்கஹாலை வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக நம்ம BaSO4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆசிட் குளோரைடு எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன ஆசிட் குளோரைடு வேணும் எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டேட் குளோரைடு எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஒரு அசிட்டேட் குளோரைடு எடுத்துக்கிறேன். இது ஒரு அதாவது ரிடக்ஷன் பண்ண போகிறேன். ரிடக்ஷன் பண்ணுறேன்னா அடிஷன் ஆஃப் H2. அவன் நான் ஒரு H இன்னொரு H வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட் PDBaSO4. இப்போ என்ன நடக்கும், இங்கே வந்து HCl வெளியில் போயிடும், இந்த H வந்து இங்கே அட்டாக் ஆகும். அப்போ வந்து CH3 C டபுள் பாண்ட் O H ப்ளஸ் HCl வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி C6H5 C டபுள் பாண்ட் O Cl. இதை வந்து PDBaSO4 ரியாக்ட் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.